ஆம் சார். ரைட். ஆறாவது கேள்வி பார்க்கணும் அப்படித்தானே? ஏழாவது தானே? ஏழாவது கை பார்க்கணும் சார். ரைட். அதுல பாருங்க, இபிஓ எனும் ஆங்கில எழுத்துக்களை முகம்பார்த்தின் கண்ணாடிக்கு முன்னால் பிடிக்கும் போது அவற்றில் ஓர் எழுத்து வேறொரு எழுத்தாக தெரியும். கண்ணாடி பிரிகின்றது. அவ்வெழுத்து யாது என்று சொல்லி கேட்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் சி அப்படியே தான் தெரியக்கூடு, மாறி தெரிஞ்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். பி தான் பி மாதிரி இருக்கு. ஆகவே சரியான விடை ஏயின் தந்தை பியின் மகன் எனில் ஏயானவர் பிக்கு என்ன உறவு முறை என்று கேட்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க. ஏயின் அப்பா, ஏயின் தந்தை பியின் மகன், ஏயின் அப்பா வந்து ஏயின் அப்பா சி என்று வைங்கள, அல்லது ஒரு ஆளை வைங்கள. சி வந்து பியின் மகன். இது ஏ உங்களை நீங்க எழுதிங்கன்னு சொன்னா, இது வந்து ஆசிரியர் சொன்னா இது அவங்களோட அப்பாவா இருக்கும், இது அவங்களோட அப்பாட அப்பாவா இருக்கும். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, ஏக்கும் பிக்குமே இந்த உறவு முறை. ஏ ஆனவர் பிக்கு என்ன உறவு முறை என்று கேட்டா பேரன் பெயர். அதே அதுக்கு விடை வந்து பேரனா. அடுத்த கேள்வி பாருங்க. தர்மம் என்பது 7, 8, 4, 3, 2 எனும் மதம் என்பது, இதுல பாத்தீங்கிறது நம்மளையில் வந்திருக்கிற ஒரே ஒரு வந்து 2 எழுத்து வந்திருக்கு, அந்த மானாவும் உண்மைனாவும் தானாவும். அப்ப இந்த ஒரு ஒன்றுதான் விடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 4, 7, 3 விடை ஓடருக்கு தான் இருக்குதா? அடுத்த 10, 11 கேள்வி உங்களுக்கு டவுட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதை போல நிறைய கேள்விகள் பார்த்துருக்கிறோம். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 2 கோடும் இந்த 2ஓடையும் கிடைக்காம போகுது. அப்ப இது ஒரு நீளமான கோடு ஒன்று வரப்போகுது, இதுல ஒரு சோட்டான ஒன்று வரப்போகுது. அப்ப கட்டாயம் இதுல பி வரும். இதுல 2 நீளமான கோடு வரப்போகுது. அப்ப கட்டாயம் ஓதான் வரப்போகுது. அப்ப விடை 3வது சோடு. அடுத்த பாருங்க, சொல்லுங்க. அப்ப அதையும் செகண்ட் தானே விட முதலாவது விட சார். 11க்கு முதலாவது. அடுத்தது பாருங்க, எனது தந்தையின் தம்பியை நான் எவ்வாறு அழைப்பேன்? எங்க அப்பாட தம்பியை நான் எப்படி அழைப்பேன்? சித்தப்பான்னு சொன்னீங்க. நான் 2வது விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு தோட்டத்தினை பூரணமாக சுத்தம் செய்வதற்கு 8 பேருக்கு 3 நாள் வேலை எடுக்கும். அப்ப அந்த 8 பேரும் 3 நாள்ல முழுமையா செய்தாதான் அந்த தோட்டம் என்ன செய்து சுத்தமா இருக்கும். ஆகவே 8 3 பேருக்கு அவங்க செய்த மொத்த வேலை வரும் 24. அது 6 பேர் 6ஆல பிரிங்க. 6ஆல பிரிங்க விடை 24. 6ஆல பிரிங்க விட 4 என்ற விடை. அடுத்தது பாருங்க, ஒரு கீழே தரப்பட்டுள்ள உருவை கருத்தில் கொண்டுபடி எழுதட்டால் வட்டத்துக்கு மாத்திரம் என்று சொன்னா செவ்வகத்துக்குள்ளேயே முக்கோணத்துக்குள்ளேயே வராதது என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4. செவ்வகத்துக்கு முக்கோணிக்கும் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா செவ்வகத்துக்கும் முக்கோணிக்கும் மாத்திரம் உரிமைன்னு சொன்னால் செவ்வகத்துக்குள்ளே முக்கோணிக்கும் மட்டும் வந்திருக்கிற என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 6000. இதுக்கு விடை 6. அடுத்த பாருங்க, செவ்வகத்தின் வட்ட முக்கோணி 3க்குள்ளே பொதுவா வார இதன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 8000. ஆகவே அது சரியான விடை 8000. யாருக்கு இதுல ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? இதை பாருங்க,
இது ரெண்டையும் சேர்த்து தான் பிள்ளைகள் இது வேறு. இது ரெண்டும் சேர்த்து இது வந்துருக்கு. இது ரெண்டும் சேர்த்து இது வந்துருக்கு. ஆகவே ஒரு ஐங்கோணி ஒண்ணு வரும். விடை முதலாவது சொல். இதுல பாருங்க ரெண்டாவது எழுத்துல தொடங்குது. பாருங்க ரெண்டாவது எழுத்து தொடங்குது. தொடங்குது இதே ஓடருக்கு மாறி வரும். ரெண்டாவது எழுத்து இங்க ஃபர்ஸ்டா வருது. அப்ப இங்க ரெண்டாவது எழுத்து இங்க ஃபர்ஸ்டா வருது. அப்ப இங்க ரெண்டாவது எழுத்து ஃபர்ஸ்டா வரும். டி தான் ஃபர்ஸ்டா வரும். அடுத்த பார்க்கணும் ஃபர்ஸ்டா வந்தது கடைசியா வரும். அப்ப இதுல ஃபர்ஸ்டா வந்தது கடைசியா வரும். அதுவும் விடை இரண்டுலையும் இருக்கலாம். அடுத்த பார்க்கணும் மூன்றாவது வந்த சி ரெண்டாவது வரும். அப்ப இதுல மூன்றாவது வந்த ஏ ரெண்டாவது வரும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரெண்டாவது விடை சொல்லு. வேற டவுட்டான கேள்வி இல்ல சார். சொல்லுங்க. 18வது டவுட். 18வது கேள்வியா? பாருங்க இங்க பாருங்கம்மா, முதலாவது வந்தது இங்க கடைசியா வருது. அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது வருது. அடுத்ததுல ஏ வந்து ரெண்டாவதா வரும். அப்படி என்று பாத்தீங்கன்னாலே விடை கண்டுபிடிக்கலாம். நாங்க அதுக்கு வந்து விடையை பாத்தீங்கன்னு சொன்னா சரி. அடுத்தது பாருங்க. இப்ப ரேயாஸ்ரீ அடுத்தது கடை விட சொல்லுங்க. அதெல்லாம் பெரிய கேள்வி இல்லை, விளங்காக கேட்டுக்கொள்ளுங்க. 19க்கு முதலாவது. ஓகே, 19க்கு முதலாவது சரி. அடுத்தது 20க்கு மூன்றாவது. 20க்கு மூன்றாவது. இதுல யாராவது கேட்கிறேன்னா கேட்கலாமா? டவுட்டானா நீ படிக்க விடுங்க. அடுத்த கேள்வி. ஒரு நாள் ஒரு கொக்கு ஓர் ஆமை இதுல ஒரு என்னன்னு நாள் சொன்னா ஒரு கொக்கு குளமொன்றின் உயிரெழுத்துக்கு மேலான முன்னுக்கு பறந்து உயிரெழுத்துக்கள் போது. இருக்குதானே? ஆனா அவனை இணை என்ன உறவு இணை அதுக்கு முன்னுக்கு கட்டாயம் ஓர் ரெண்டு பேர். மற்ற எழுத்துக்களுக்கு முன்னுக்கு ஒரு ரெண்டு பேர். இதுல பாருங்க, ஒரு நாள் ஒரு கொக்கு ஓர் ஆமை. ஒரு கொக்கு குளமொன்றின் மேலாக பறந்து செல்லும் போது ஓர் ஆமையை கண்டது. அடுத்த பாருங்க, ஓர் கொக்கண்டு வராது. இந்த ஓராமை சரி. அப்ப விட எது வரும்? முதலாவது சரி. சார் அந்த 20வது விளங்கல சார். 20வதா? மேல இருக்கிற தரவுகளை பாருங்க. பிக்கு 4 போட்டிருக்கிறாங்க, கியூக்கு 5, ஆருக்கு 6, எஃப்க்கு 7, டிக்கு 8 போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5, கியூக்கு வந்து 5, ஆருக்கு வந்து 5 6, 56. அது 56. அத டி எத்தனையால 8ஆல பெருக்கிறான். 8 6 48, 4 மிச்சம். 8 5 40, 40 4 44, 448 வேற போகுது. அப்ப பிபி டி என்று விட வேறு.
ரெண்டாவது விடை சரி. அதுல யாருக்கும் என்ன பிரச்சனை? சரியா? டவுட் கேட்டால் கிளியரா உங்களுக்கு? அது பெரிய அவ்வளவு கஷ்டமான வினா இல்ல. அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் ஒத்த மரக்குட்டிகள் எத்தனை என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரெண்டு ரெண்டு அப்போ ஒரு அடுக்குல ரெண்டு நாலு இருக்கு. நாலுன்னு சொன்னா நான் மூன்று 12 மேல இருக்கிற ஒன்றையும் கூட்டி விட்டா விடை வேணும். இதுல பாருங்க மைக்குகளை செய்து வைத்துக் கொள்ளுங்க. மியூட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஆனா தேவையான நேரம் கிடைக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. வெற்றிடத்துக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாருங்க இது மட்டும் 3 கிலோ. இதுல இது 3 கிலோன்னு சொன்னா 12ல இருந்து 3 கழிச்சா 9 கிலோ. இது ரெண்டும் எத்தனை கிலோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 9 கிலோ இருக்கு. 1 4.5 கிலோ இருக்கு. அப்ப இது ரெண்டும் எத்தனை? இல்லாட்டி இது ரெண்டையும் கூட்டி விட்டாலும் விட வேற. இதை சொல்லித்தாரம் கவனிச்சு கொள்ளுவோம். இது 9, இது 3 3 6 15 கிலோகிராம் என்றும் விட எழுதலாம். அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா படியா கவனிங்க. இங்க ரெண்டு வட்டம் இருக்கு. இங்க பாருங்க இந்த ரெண்டு வட்டத்தையும் போடுறேன். ரெண்டு சதுரம் இருக்கு. அப்ப அப்படி என்று சொன்னா இந்த ரெண்டு இதையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா அப்படியே கண்டுபிடிக்கிறேன். 12 3 15. சரி, அதுல ஏதாவது கேட்கணும் பண்றாங்க. இதுல பாருங்க இச்சொத்தொகுதியை சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய கூட்டம். இதுல எல்லாமே சந்து பொந்து முந்து முந்து ரெண்டு எல்லாம் இருக்கு. கந்து அந்து அண்டு. அப்ப தூணாவில முடியுது 3 எழுத்து சொல். ஆனா அந்த இந்துன்றது கட்டாயம் இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விடை சரி. அதுல யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். அடுத்தது பாருங்க. இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம சொன்னா பிள்ளைகள். இதுல அந்த நிலத்திய வட்டம் பிறக்குது. இதுல நிலச்சாத வட்டம் பிறக்கும். அப்படின்னு சொன்னா நிலத்திய வட்டம் ரெண்டும் நிலச்சாத வட்டமும் ஒரே நேர்கோட்டுல வாரதே நம்ம பாருங்க. ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது பொருட்களை ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதை மாறி வச்சு பாருங்க. இந்த விட இருக்குதா? இல்ல சார். இல்ல. அப்படி என்ன நாங்க என்ன செய்யணும்? அடுத்த மாறி வச்சு பார்க்கணும். மாறி வைக்கிறத விட நாங்க ஈஸியா செய்யலாம். இங்க பாருங்க இதுக்கு எதிரே இது இருக்கு. இதுக்கு எதிரே இது இல்ல. அப்ப இது வராது. இதுக்கு எதிரே இது இருக்கு. ஓகே, இது சரி. இதுக்கு எதிரே சம்பவம் இல்ல. ஆகவே 2வது விடை சரி. 26 விடப்பட்டு சொல்லுங்க விடைய. 26க்கு 2வது விட சார். 26க்கு 2வது விடை சரி. மேல வைக்கக்குள்ள மறுபடி. அடுத்த பாருங்க 27வது எண்கோலம் கண்டுபிடிச்சாங்க. லேசான எண்கோலம் தானே, கண்டுபிடிக்கலையா ஒரு விடை? சார் 3 3 கூடி போகுது சார். இதுல எத்தனை வரும்? 16 வரும். இத பாருங்க இவ்வளவும் பெருக்கித்தான் 24 வருது. 1 12 12 2ஆல பெருக்கிறா 24.
கீழே சரியாண்டு பாருங்க. 6 2 12 12 1 12 அப்படி என்ன மூவி 2 6 36 6ஆல பிரிச்சா விடை 6. அது 6களை நீங்க கோடு போட்டிருக்கணும். ரைட். 29வது எண்கோலம் கண்டுபிடிச்சாங்க. நான் கண்டுபிடிச்சேனா? சொல்லுங்க பாபு. 6 4 24 24 4ஆல பிரிச்சு 6 6 2 12 12 4ஆல பிரிச்சா 3 8 4 32 32 4ஆல பிரிச்சா 8. ரைட், வெரி குட். இது பெருக்குப்பட்ட பிள்ளைகள் 4ஆல பிரிபாடு. ஏன்னா இந்த வடிவ பார்த்து கொள்ளுங்க. சிலாக்களுக்கு விலங்கல்ல போல கிடக்கு. 6 4 24 24 இங்க 6 வந்திருக்கிறபடியா 4ஆல பிரிச்சாதான் 24 வேறு. அடுத்து 6 2 12 12 4ஆல பிரிச்சா 3 வேறு. அப்படி என்ன இது 4ஆல பிரிச்சு வந்த விட 8 என்றபடியா 8 4ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 32 வரும். 32 மேல இருக்கிற 4ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா விட 8 வரும். அடுத்த கேள்வி. அடுத்ததும் அதே கனெக்ஷன் ஒன்று இருக்குது. யார் கண்டுபிடிச்சாங்க? ஒரு ஆள் சொல்லுங்களா? ரைட், மூவி 2 6 6ல இருந்து 4 கூட்டினா 10 சார். 6ல இருந்து 4 6ஓட 4 நாவி 2 8 8ல இருந்து 8ஓட 4 கூட்டினா 12. நாவி 2 8 8ல இருந்து 3 9 9ல இருந்து 4 கூட்டினா 13. ரைட், ஓகே. 9ல இருந்து 4 கழிக்கிறண்டா தான் அப்படி பாவிக்கணும். 9ஓட கூட்டுறன்னு சொல்லி பாவி. ரைட், அடுத்த பாருங்க. ரைட், இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு எந்த விட வேறும்? யார் நல்லா தெரிஞ்சவரால் சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளி. எப்படி? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விட சரி. எப்படி? அடுத்து வெறும் 3 நாட்களுக்கு பாடசாலைக்கு வரலனா அப்படி என்ன சொன்னா வெள்ளி எடுத்திருந்தா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டேன். எனது மனைவியின் தம்பியின் தந்தையை எனது மகள் எவ்வாறு அழைப்பார்? எனது மனைவியின் தம்பி என்றா எனக்கு மாமாவே இருக்கு. அதாவது எனது மனைவியின் தம்பியின் தந்தையை மகள் எவ்வாறு அழைப்பாள்? பாட்டன் என்று சொல்லி அழைப்பார். இங்கு கூறப்பட்ட உறவு முறையில் உள்ள அங்கத்தவர்களின் எண்ணிக்கை யாது? நான் ஒரு ஆள், மனைவி ஒரு ஆள், தம்பி ஒரு ஆள், தம்பியின் தந்தை ஒரு ஆள், மகள் ஒரு ஆள். விடை 5. சரியா? இல்ல டவுட் இருக்கா? 5 சரிதானே. எனது நான் ஒரு ஆள், எனதென்று இருக்கிறாங்க, நான் உண்டு. மனைவி மனைவி இடவர கணவர் தான் சொல்றார் எனதென்று சொல்லு. சரியா? அப்ப கணவர் ஒரு ஆள், மனைவி ஒரு ஆள், மனைவிட தம்பி, மனைவிட தந்தை, மகள், மொத்தமா 5 பேர். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 8 சார். உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்கிறாங்க. இதுல நாங்க நேரடியா தேடுறதுக்கு என்ன செய்வோம்? முதல் போட்டு பார்ப்போம். நேரடியா எத்தனை தெரியுது? 1 2 3 4 கண்ணுக்கு வடிவா தெரியுது. என்ன? அடுத்த பாருங்க. இது சேர்த்து ஒரு முக்கோணி வரும். இதோட 5 இது ஒன்று வரும் 6. அடுத்த சைட் ஒன்று வரும். இது சேர்த்து ஒன்று வரும் 8.
இது ஒன்று வேறு தனி. விடை என்ன வேறு? 9. 9 விடை. 9. இதை பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள எண்களில் ஒரு கோலம் உருவாக்குவதற்கு நீக்கப்பட வேண்டியதை தெரிவு செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க கோலத்தை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. அப்ப 17, 24, 14 தான் விட வருது. அப்ப இதுக்கு இடையில வித்தியாசத்தை பாருங்க. 5 கோடி இருக்கு, 5 கோடி இருக்கு. அப்ப இதோட 5 கூட்டினா 19, இதோட 5 கூட்டினா 24. அதுல நீக்கப்பட வேண்டியது 17,000. அடுத்தது பாருங்க, முக்கோணங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இதை செய்திருக்கிறாங்க. முதலாவது முக்கோணம் 1 2 2 2 2 அதுல பிரிச்சா 1. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 2 3 6 6 2 அதுல பிரிச்சா 3. அடுத்த மூவி முன்னாங்க 12 12 பிரிக்கணும்னு சொன்னா 6. நாலாவது முக்கோணம் காண்றா 4 5 20 22 பிரிச்சோம்னா 10. அஞ்சாவது முக்கோணம் காண்றேன்னு சொன்னா 5 6 30 32 பிரிச்சா 15. அவை நீக்கப்பட வேண்டியதுல 12 இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி செய்யறாங்கன்னு சொன்னா முக்கோணம் அடிப்படையாக கொண்டு செய்திருக்கிறாங்க. முதலாவது முக்கோணம் 1, இரண்டாவது முக்கோணம் 3, மூன்றாவது முக்கோணம் 6, நாலாவது முக்கோணம் 10, அஞ்சாவது முக்கோணம் 15, ஆறாவது முக்கோணம் 21. அப்ப அதுல நீக்கப்பட வேண்டியது 12. சார் இல்லாட்டி 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 3 கூட்டினா 6, 6ஓட 4 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15, 15ஓட 6 கூட்டினா 21 வர. அப்படி வேறு. இதுக்கு முக்கோணம் சதுரண்டுக்கும் தான் அப்படி வேறு. ரைட், ஓகே. இதுல பாருங்க 3 எதிர்பக்கம் கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் 3 இங்க வந்தபடியினால 2 மாறும் எதிர்பக்கமா வராது. இது வராதுன்னு இருக்கும். இல்லாட்டி 2 மாறும் வேற எங்கேயும் இருக்காண்டு பாருங்க. கடைசி தாயக்கட்டையில இருக்குது. அப்ப இதுல 2 வெட்டுங்க, இதுலயும் 2 வெட்டுங்க, இதுல 6 வெட்டுங்க, இதுலயும் 6 வெட்டுங்க. மீதியா இருக்கிறது என்ன? 1 விடை சரி. அடுத்தது பாருங்க, இதுல வேணுமெண்டா இன்னொன்று சொல்லி தாருங்க, கவனித்துக் கொள்ளுங்க. இதுல 6 எதிர்பக்கம் கேட்டா 6க்கு அயல் பக்கமா இருக்கிறது 3 2. அப்ப இந்த 3 2 வெட்டுப்படும், 3 3 வெட்டுப்படும், 2 2 வெட்டுப்படும். மீதியா இருக்கிறது 6 எதிர்பக்கம் 5. அதுக்கு நாங்க அந்த விடையை செய்யலாம், செய்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இந்த விளக்கம் இல்லாட்டி தயவு செய்து கேளுங்க பண்ணிடலாம். இதுல பாருங்க, கட்டாயம் விலங்குகள் இது 2 பேருக்குள்ள நாங்கள் சாப்பிடுற சாப்பாடை வச்சு கொண்டு வகைப்படுத்தலாம். இதுல பாருங்க, நாய், கோழி, பூனை இதெல்லாம் தாவர உண்ணி என்று வகைப்படுத்தலாம். அனைத்து முன்னி என்று சொல்லி வகைப்படுத்தலாம். இல்லாட்டி பாருங்க, ஆடு, நாய், விலங்கு என்று வகைப்படுத்தலாம். யாராவது வகைப்படுத்தி சரியா செய்தார்கள் பாருங்க. என்ன விட கொடுத்துருக்கலாம் மாணவருக்கு ஆசிரியர்? சார் நாய், ஆடு, பூனை எல்லாம் அனைத்து முன்னியா வரும். ஆடும் தாராவும் ஊனுண்ணியா தாவர உண்ணியா வரும். அப்ப சிங்கம் தனியா வராதா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாய், கோழி, பூனை எல்லாம் அனைத்து முன்னி. ஆடும் தாராவும் தாவர உண்ணி. தாவர உண்ணி என்றால் அது ஊனையும் சாப்பிடுறது. அதனால இதை யோசிக்கலாம். இது தனிய ஊனுண்ணி மட்டும்தான். அப்படின்னு சொன்னா விடை சிங்கம் சரி. அது உண்மையா தாராவை கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்துருக்கணும். கிளி ஏதாவது கொடுத்துருந்தா நாங்க ஈஸியா செய்யலாம். தாரா எங்களுக்கு தெரியும் தானே, இருக்கிற இதெல்லாம் சாப்பிடுறது. ரைட், ஓகே, அது ஓகே. அதை எடுத்து அந்த சிங்கம் என்ற விடை சரி. இது லேசா தான் இருக்குது. பச்சம் பயன்படுத்துற பொருளும் ஆனா
மேசன் பயன்படுத்துற பொருளும் இருக்குது. இதுல தச்சன் பயன்படுத்துற பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா உளி, சீவுளி என ரெண்டு பேரும். மேசன் பயன்படுத்துறது தூக்கு குண்டு, நீர்மட்டம், மணியாசு வரும். ஆகவே இதுல துருத்தி மட்டும் வேறையாக. அடுத்தது இந்த கேள்வி நான் செமினார்ல உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். நோயாளி ஒருவருக்கு 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை 1 வீதம் 5 சொல்லுங்க. 37வது கல்விக்கு 3வது விட வராங்க. 37க்கா? ஓ 37க்கு 3வது விட சரி. நான் அந்த இது சும்மா சொல்லி செய்து காட்டினோம்ல. 3வது விட சரி. ஏண்டா முதலாவதையும் கடைசியும் சேர்த்து வெட்டினீங்கன்னா சரி. இதுல பாருங்க 30 நிமிடங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்களா, 5 மாத்திரை. அப்ப 5ல இருந்து 1 கழிங்க, 4 பேர். 4 30 2 மணித்தியாலங்கள். ஏனண்டா பிள்ளைகள் முதலாவது போடுறதுக்கு, முதலாவது குளிசையை போடுறதுக்கு, வில்லையை போடுறதுக்கு அவருக்கு நேரம் எடுக்காது. 10 மணிக்கு முதலாவது போட்டாருண்டா 10:30க்கு 2வது, அப்படி 5 தடவை போடுவேன். முதலாவது போடுறதுக்கு நாங்க டைம் எடுக்க கூட. சரி, அதான் அதுக்கு 2:30 மணித்தியாலம் வராம 2 மணித்தியாலம் மாறதுக்கு காரணம். யாருக்கும் ஏதாவது கேட்கணுமா? அடுத்த பாருங்க 22வது. இதுல மீதி இதை கேட்கிறாங்க. 3வது விட சரியன எங்களை பார்த்தாலே அது மடிவா விளங்குது. அடுத்தது பாருங்க வேறுபட்ட ஒரு மியூட் பண்ணி கொள்ளுங்களேன். வேறுபட்ட உருவை தெரிவு செய்ய சொல்லி கேட்கிறாங்களா. அதுல வேறுபட்ட உருவை எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விடை 2வது விடை சரி. அடுத்தது பாருங்க தரப்பட்ட உருக்களில் 3ஆம் 4ஆம் வினாக்களுக்கு விடை தருக. பின்வருவற்றில் ஊருண்ணிகளை கொண்ட கூட்டம். இதுல எங்களுக்கு தெரியும் ஏ. முதலாவது விடை பாருங்க ADF தந்திருக்கிறாங்க. சரியான விடை முதலாவது சரி. அடுத்தது உணவை முழுமையாக விழுங்குவது என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ரைட். அதுல பாருங்க AC வராது, DF அப்படியே விழுங்கும், BG வராது. விடை 2வது சரி. இதுல பாருங்க அன்னாசி 3 அப்பிள் 5 விலை. இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல 3 அன்னாசி இருக்குது, 5 அப்பிள் இருக்கு. அப்ப 2ஐயும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா இந்த விலை 2ஐயும் கூட்டி விட்டீங்கன்னா 540 ரூபா விட இருக்கு. அடுத்ததுக்கு என்ன செய்யணும் சொன்னா 340ல இருந்து 200 கழிக்கணும். கழிச்சிக்கிட்டு சொன்னா விட 140 இருக்கு. அது ஏன்னு தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு அன்னாசி வெட்டுப்படும், ஒரு அன்னாசி வெட்டுப்படும், 2 அப்பிள் வெட்டுப்படும், 2 அப்பிள் வெட்டுப்படும். இந்த வெட்டுப்பட்ட 3 இடதும் விலை 200. இந்த வெட்டுப்பட்ட 3 இடதும் 200 தான் இருக்கு. அப்ப 340ல இருந்து 200 கழிச்சிங்கன்னா அதுக்கு விட வேறு. இந்த வணக்கம் கூறுறதுக்கு என்ன விட வேறு? 14 20. ஏன்னு சொன்னா அவர் நான் வணக்கம் சொல்லக்குள்ள அவரும் சொல்லுவேன். அப்ப 5 பேர் சொன்னா 14 20 பேர். நான் எனக்கு மட்டும் வணக்கம் சொல்ல மாட்டேன், மற்ற 4 பேருக்கும் சொல்லுவேன். அப்ப அதுல இருந்து 1 கழிச்சு போட்டு பெருக்கி விட்டா விட வேறு. 10 ரூபாவிற்கு 3 தோடம்பழங்களை வாங்க முடியும், 80 ரூபாய்க்கு எத்தனை? அப்ப உங்களுக்கு தெரியும் 10க்கு 3 80 சொல்றது 10 எத்தனை மடங்கு. 10 எத்தனையால பேருக்குன்னா 80 வேற, 8ஆல பேருக்குன்னா வேற போகுது. அப்ப 8 3 24 இருக்கு. சதுர வடிவ தோட்டத்தில் ஒரு பக்கத்தில் 10 மரத்தடிகள் வேலிகளாக நடப்பட்டிருந்தால் 10ல இருந்து 1 கழிங்க, 9 9 4 36 இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் திங்கட்கிழமை 1ஆம் தேதி திங்களண்டா செவ்வாய் புதன்கிழமையா இருக்கு. உண்ட விட்டு பாத்தீங்கன்னா சரி. சார் சொல்லுங்க.
இந்த மாசத்துல வந்து லீவ் வருடத்துக்கா ஒன்றை விட்டு பார்க்கணும் இல்லாட்டி சாதாரண வருடத்துக்கா சார்? மாசத்துக்கு பிள்ளைகள் ஒன்றை விட்டு பாக்குறேன். மாசத்துல இப்ப இப்படித்தானடா கவனிச்சுக்கோ. முதலாம்